ஓம் நம சிவாய. சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் சேலத்திலிருந்து போகும்போது டோல்கேட் தாண்டி இல்லை நீங்கள் ஆத்தூர்லேருந்து வரும்போது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளாளகுண்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய உலகிலேயே உயரமான 45 அடி அதிகார நந்தி கோவிலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தகவல் ஆயிரம். முதல்ல இறை பக்தர்களுக்கும் ஈசன் அடியார்களுக்கும் ஒரு நற்செய்தி. இந்த நந்தி கோவிலோட கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்குங்க. அதாவது 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலோட கும்பாபிஷேக விழா நடைபெறுது. எல்லாரும் வந்து ஈசனோட அருள் பெறுமாறு கேட்டுக்கிறோம். கோவிலுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 45 அடி உயரமுள்ள அதிகார நந்தி, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவிலில் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு வந்த உடனே இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த அபிஷேக லிங்கத்திற்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணணுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நந்தியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அனுமதியையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் நந்தியோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஈசனையும் மற்ற தெய்வங்களான காலபைரவர், சனி பகவான், வராகி போன்ற தெய்வங்களையும் தரிசனம் செய்யலாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் கோவில்லையும் நந்திக்கு எதிரே சிவலிங்கம் இருக்குங்க. ஆனா இந்த கோவில்ல 45 அடி உயரமுள்ள இந்த அதிகார நந்திக்கு உள்ள மூலவர் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா 15 அடி உயரத்துல கங்கை நீரை தன்னோட தலையில சுமந்துக்கிட்டு அருள் பாலிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நந்தி வயிற்றுக்குள்ளேயே 3 அடி சிவலிங்கமும் விநாயகர், காலபைரவர், வராகி போன்ற தெய்வங்களும் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அதிகார நந்திக்கு எதிரில் ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்ய போறாங்க. இந்த கோவிலை சுத்தி 108 சிவலிங்கங்கள், 108 நந்தி பகவான்கள், 18 சித்தர்கள், விநாயகர், முருகன் போன்ற பல தெய்வங்களோட சிற்பங்கள் உருவாக்கப்பட உள்ளது.
இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமா விளங்குதுங்க. இங்க நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம நந்தி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி நீங்களே அபிஷேகம் செஞ்சு பரிகார பூஜையும் செய்யலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறோம். இங்க இருக்கக்கூடிய 45 அடி இந்த அதிகார நந்திக்குள்ள நீங்க போய் ஈசனை தரிசனம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய செல்போன் அலௌடு கிடையாதுங்க. நீங்க அதை வெளியவே அணைச்சி வச்சுட்டு போயிடணும். இல்லைன்னா நீங்க கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் உள்ள போகணும். உள்ள பேசுறதுக்கோ மற்ற சத்தங்களுக்கோ அனுமதி கிடையாது. இந்த கோவிலோட திருப்பணி கடந்த 3 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. இப்போ நந்தி பகவானுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அது மட்டும் இல்லாம மேலும் பல திருப்பணிகள் இந்த கோவில்ல நடக்க இருக்கிறதுனால பக்தர்களாகிய நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த கோவிலோட திருப்பணிக்கு நீங்க செலுத்தலாம். அதற்கான விவரங்களும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.